இன்றைக்கு நாம் கடவுள் தந்தையாக காட் as ஃபாதர் என்ற தலைப்பில் 10 விவிலிய வசனங்களை செவிமடுப்போம். முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9. நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. இரண்டாவது வசனம் திருப்பாடல் அதிகாரம் 103 இறைவார்த்தை 13. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். மூன்றாவது இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். நான்காவது இறைவார்த்தை உரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 15. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ஐந்தாவது இறைவார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆறாவது இறைவார்த்தை எஸ்ஐயா இறைவாக்கினர் 64ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 8. ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஏழாவது இறைவார்த்தை யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். எட்டாவது இறைவார்த்தை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6. நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஒன்பதாவது இறைவார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 6. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். பத்தாவது இறைவார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள், நாம் கடவுளின் மக்கள் அழைக்கப்படுகிறோம்.